என் அப்பா மறைந்த தினத்தை குறித்து அவர்களை பற்றி பேச வாய்ப்பு தந்த கடவுளுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் என் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என் தகப்பனார் பெயர் டாக்டர் ஜே.எம். மனோகரன் சர்க்குணர் எம்டி. அவர்கள் அப்பா பெயர் மிஸ்டர் ஜேம்ஸ் வேக்லண்ட் சர்க்குணர், BA இங்கிலீஷ் லிட்ரேச்சர். அவர்கள் ஸ்கூல் இன்ஸ்பெக்டர். அவர்கள் மனைவி பெயர் மிஸ்ஸஸ் ஞானசியாமணி அம்மாள். அப்படி இருக்கும்போது அவர் இந்த கிராச்சபுரத்தை பொறுத்தவரையில் அவர்களே இன்ஸ்பெக்டர் வாழையா குடும்பம் என்று தான் கூறுவார்கள். இங்கே எங்கள் அம்மாவுடைய அப்பா கஸ்டம்ஸ் ஆஃபீஸில் வேதமாணிக்கம், மிஸ்டர் வேதமாணிக்கம் அவர்கள் பெயர். கஸ்டம்ஸ் ஆஃபீஸில் கேஷியராக வேலை பார்த்தவர்கள். அவர்கள் மனைவியின் பெயர் மிஸ்ஸஸ் கமலம். அவர்கள் முதலூரில் அவர்கள் குடும்பத்தை ரங்கூன் கேஷியர் குடும்பம் என்று கூறுவார்கள். இப்படியாக இருக்கும்போது என் அப்பா சிறு வயதிலேயே நன்றாக படித்து மிலிட்ரிக்கு வேலைக்கு சென்றார்கள். அங்கு இருக்கும்போது தான் நான் பிறந்தேன். இங்கிருந்து தந்தி அடித்திருக்கிறார். டெலகிராம் அடித்தவுடன் அவர்கள் அங்கிருந்து என் அப்பா TMOவில் பணம் அனுப்பி 40வது நாள் கோயிலுக்கு எடுத்து செல்லும்போது நகையில் போட்டி எடுத்து செல்லுங்கள் என்று பணம் அனுப்பினார்களாம். அதே போல எல்லாம் போட்டி எடுத்து சென்றார்கள். அதே ஒரு கடிதத்தை எழுதி 2 பக்கம் பெயர்கள், ஆகஸ்ட் மாதம் பிறந்ததினால் சுதந்திர மணல், சுதந்திர கொடி, அப்படி எல்லாம் அப்படியே தான் எடுத்து அனுப்பியிருந்தார்களாம். அதில் தேர்ந்தெடுத்த பெயர் தான் ஜெயா. எங்கள் அப்பாவை பொறுத்தவர்கள் எப்பொழுதும் சொல்வார்கள், நம்ம டிசிப்ளினாக இருக்க வேண்டும், அதே போல் பங்க்சுவாலிட்டியாகவும் இருக்க வேண்டும் என்பார்கள். மிலிட்ரி முடித்து வந்த பிறகு வீட்டில் இருக்கும்போது காலையில் எல்லாரும் உட்கார்ந்து பிரேயர் முடித்தவுடன் தங்கவசனம் ஒவ்வொருத்தராக சொல்ல வேண்டும். அதன் பிறகு சாப்பிட்டு விட்டு ஸ்கூலுக்கு அவங்கவுங்க புஸ்தகத்தை அடிக்கிட்டு அவங்க போகணும். முந்தின நாள் இரவே படித்து வைத்து விடுவோம். பிறகு சாப்பாடு சீட்டுன்னு ஒரு சீட்டில் நோட்டில் கையெழுத்து வாங்கணும். மாதத்திற்கு ஒரு முறை ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் வரும்போது எனக்கு அவ்வளோ மார்க்கே வராது. நன்றாக அடிப்பட்டு படிப்பட்டு இதெல்லாம் வீங்கிப்போம். ஆனால் அதே இது எங்கள் அண்ணன் ஸ்கூலில் ஃபஸ்ட்டாக இருந்து 5 சப்ஜெக்ட்டுக்கும் முதல் மார்க் வாங்குவாங்க. அதுக்காக கூட ஒரு ப்ரைஸும் கொடுப்பாங்க, 6 ப்ரைஸ். அது கொடுக்குறது சில நேரம் எங்கள் அப்பா தான் பாய்ஸ் ஸ்கூலில் போவாங்க. இங்கே கேர்ள்ஸ் ஸ்கூலுக்கும் வருவாங்க. ஆனால் எனக்கு ஒரு ப்ரைஸும் இருக்காது. ரொம்ப கோவப்படுவாங்க. நான் அப்போ ரொம்ப மன வருத்தமாகவே இருக்கும். அதுக்கு பிறகு என்னன்னா, அப்படி ஸ்கூல் காலங்கள் முடிய அதுக்கு பிறகு ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, ஸ்கூலில் நான் எனக்கு மறக்க முடியாத 2 சம்பவங்கள். ஒன்று என் அப்பா நான் ஸ்கூல் படிக்க போயிருக்கும்போது இந்த பள்ளி மாணவிகள் எல்லாம் சேர்ந்து போன உடனே என் செயினை வாங்கி போட்டு விடுவாங்க. தங்க செயினை வாங்கி போட்டு ஒரு நாளைக்கு ஒவ்வொரு பெஞ்சில் உள்ளவர்கள் வாங்குவார்கள். போட்டு விட்டு அதை தர மறந்து விட்டார்கள். ஒரு நாள் நான் மத்தியானம் சாப்பாட்டுக்கு வந்திருக்கும் போது கதவை தட்டுறாங்க. ஆனால் அப்பா போய் என்னன்னு கேட்டோன்னே அவங்க மகா செயினை தந்ததை நாங்கள் கொடுக்க மறந்துட்டோம், அதனால் அவளை ஒன்றும் சொல்லாதீங்கன்னு போட்டு கொடுத்துருக்காங்க. உடனே அப்பா சொன்னாங்க, நீங்கள் மத்தியானம் ஸ்கூலுக்கு வரும்போதே கொடுத்துருக்கலாம், இப்போ ஏன் கொண்டு கொடுக்கணும், அவள் மத்தியானம் தான் நீங்கள் கொடுக்கலாம், இப்போ வெயிலுக்குள்ளே ஏன் வரணும், தண்ணி எண்ணி குடிச்சிட்டு போங்கன்னு சொன்னாங்க. அது எனக்கு மறக்கவே முடியாது. அதே போல் மத்தியானம் வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு வரும்பொழுதெல்லாம் வீட்டில் உள்ள பண்டங்களை பேப்பரில் வைத்து கொண்டு போவேன். அப்பொழுது வேலை செய்கிறவள் சொல்லுவாள், ஐயா உங்கள் மகா எல்லா பண்டத்தையும் கொண்டு போறா. அது சின்ன பிள்ளைகளை பிடிச்சிட்டு போட்டுருவாங்க. நிறைய காரியங்கள் அப்படி சொல்லிவிடுவார்கள். அதற்கப்புறம் ஒரு நாள் நாங்கள் முதலூரில் இருக்கும்போது ஒரு கஷ்டப்பட்ட பொம்பளை ஒரு சிரட்டையில் கொஞ்சம் சோறும் ஒரு சிரட்டையில் தண்ணியும் தாமான்னு கேட்டுச்சு. உடனே வாங்க கிச்சனுக்கு கூப்பிட்டு போய் டேபிளில் உட்கார வச்சு மட்டன் சாப்பாடு, மட்டன் குழம்பு வச்சு ஊற்றி கொடுத்தேன். அப்பாவும் அம்மாவும் சர்வீஸ் முடிஞ்சோடனே எங்களை வீட்டுக்கு போங்கன்ட்டு யாரோ சோமில்லாதவங்களை பார்க்க போயிருந்தாங்க. வரும்போது தெருவில் எல்லாரும் மெர்சிக்கா அவங்க மகா அங்கே பண்ணுற வேடிக்கையை பாருங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டாங்க. இங்கே பார்த்தா சாப்பிட்டியாமா, நீ நல்லா சாப்பாடு குடிச்சியா அப்படின்னு கேட்டாங்க. அதுவும் எனக்கு மறக்கவே முடியாது. வேற ஒரு வீட்டில் இருந்தால் ஏன் அப்படி ரோட்டில் போகிறவளை போட்டு வீட்டுக்குள்ளே உட்காந்துச்சு விசிட்டர்ஸ் பிளேட்டுன்னு உண்டு, அதில் போட்டு கொடுத்தேன். அப்படி அதுவும் எனக்கு மறக்க முடியாத ஒரு சம்பவம். அப்போ சொல்ல போனால் எப்பவும்
ஒழுங்காக இருக்கணும், ஒழுங்காக படிக்கணும் அப்படி சொல்லுவார். யாருக்கும் எதுவும் கேட்டாலும் கொடுங்க, தான தர்மம் செய்யணும், பிறந்திருக்கிறது 4 பேருக்கு உதவி செய்யலாம் என்று சொல்லுவார். பாட்டிமாவை எங்கள் கூடயே தான் வச்சுருந்தாங்க. ராத்திரி படுக்கைக்கு போகும்போது அவர் கையால் அவர்கள் தான் சுட சுட பாட்டிமாவுக்கு வெள்ளி டம்ளர் வந்து அதில் அந்த பாலை அம்மாட்டிருந்து வாங்கி கொண்டு அவர்கள் கையால் கொடுத்துட்டு டானிக்கும் கொடுத்துட்டு அம்மா எப்படி இருக்கீங்க என்னன்னு பேசிட்டு தான் படுக்க போவாங்க. தாயை மிகவும் அன்பாக பார்த்ததினால் அவர்கள் படுக்கையில் 9 வருஷம் படுத்த படுக்கையாக இருந்தாலும் என் தங்கை பாம்பேயில் இருக்கும் தங்கை ஜாய்ஸ் தாமஸ் 9 வருஷம் அவர்களை வைத்து பார்த்தாள். அதே போல தான் என் கணவரும் தாய் என்பார்கள். தாயை அவர்கள் பார்த்ததால் தான் அவர்களையும் அவர்கள் மகா கிறிஸ்டி நன்றாக கவனித்து நன்றாக பார்த்தாள். அதே போல தான் என் மகனும் என் கணவரை மிகவும் கருத்துடன் கவனித்து பார்த்து வந்தான். 2 வருடம் படுக்கையில் இருந்தார்கள். 2 பேருமே நன்றாக கவனித்தார்கள். அதே போல தான் நான் வருடத்துக்கு 2 ஏலச்சீட்டு போட்டு அப்பா அம்மா உயிரோட்டிருக்கும் காலத்தில் அதை அப்படியே எடுத்துக்கொண்டு வந்து வீட்டுக்கு 2 முறை அரை வருட பரீட்சை லீவோடும் 3 வருஷ பரீட்சை லீவோடும் இங்கே வந்து விடுவோம். இங்கே வந்த பிறகு அங்கிருந்து அப்பாவுக்கு இஷ்டமான பிரெட்டுகள் நல்ல தின்ஸாக வாங்கி கொண்டு வருவேன். அதே போல் அம்மாவுக்கு எனக்கு காட்பிரிஸ் சாக்லேட் ரொம்ப இஷ்டம், அதையும் வாங்கிட்டு வருவேன். அப்படி ஆகாருக்கு என்னென்ன இஷ்டமோ அதுகளை வாங்கி கொண்டு வருவேன். அதன் பிறகு அப்பா புறப்படுறதுக்கு முந்தின நாள் பில் போட்டு தந்து விடுவார்கள். தாயானாலும் பிள்ளையானாலும் வாயில் இருந்தால ஒரு நாள் சாப்பாட்டுக்கு உழவு, கரண்ட் பில்லு விழுந்து, தண்ணி எடுத்ததுக்கு உழவு, துணி துவைச்சதுலன்னு பில் போட்டு தந்துடுவாங்க. முந்தின நாள் ராத்திரியே கணக்கை கொடுத்து விட்டு தான் அடுத்த நாள் புறப்படுகிற வழக்கம். எதை எடுத்தாலும் நன்றாக ஒழுங்காக பெர்ஃபெக்டாக இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள். சின்ன வயசில் அடித்து முதுகுலாம் வீங்கி கொலை வர்மமாகிவிட்டது எனக்கு. அப்படி இருந்தாலும் தாயை தகப்பன்கிற எண்ணத்தில் தான் கடைசி வரை போய் வந்திருந்தேன். நாமும் கூட நம்முடைய தாய் தகப்பனை அன்போடு பாதுகாக்க வேண்டும். என் அப்பா இருந்த நாளில் அவர்கள் செய்த தான தர்மங்கள் மறக்கவே முடியாது. யாரும் பள்ளிக்கூடத்துக்கு ஃபீஸ் கட்ட பணம் இல்லை என்றால் உடனே என் அம்மாவின் நகையை கலத்தி விட்டு அந்த பணத்தை கொடுப்பார்கள். திருமண காரியங்களுக்கு பணம் தேவைப்படும் என்றால் அதையும் உடனே கொடுத்து விடுவார்கள். என் பாட்டியம்மா அம்மாவுடைய அம்மா 5 நாட்கள் இருக்க வேண்டும் என்று வந்தார்கள். ஊரிலிருந்து வந்திருக்கும் பொழுது இங்கு நடக்கிற எல்லா தர்மங்களையும் பார்த்துவிட்டு அடுத்த நாளை புறப்பட்டு சென்று விட்டார்கள். இது சரிப்படாது, இப்படி 3 பொம்பளை பிள்ளைகளுக்கு இப்படி செலவழிச்சிங்கன்ட்டு அதை அவங்க அந்தந்த தினத்தை குறித்து கவலைப்பட்டால் போதும். அந்தந்த ஆகாரத்தை எங்களுக்கு தாருங்கிற வசனத்தை உங்களுக்கு மறந்து போச்சா எங்கள் பாட்டிமாட்ட சண்டைக்கு போயிடுவாங்க. யாருக்கும் கொடுக்கறதுல மட்டும் குறைவே வைக்க மாட்டாங்க. தனக்கு வேணும்னு பார்க்கறதே கிடையாது. சில மருந்துக்கு வந்தவங்ககிட்ட இன்ஜெக்ஷன் மருந்து ஃப்ரீயாக போட்டு சாப்பாட்டுக்கு பணம் வச்சுருக்கீங்களா, பஸ்ஸுக்கு காசு இருக்கா சொல்லி அதையும் சேர்த்தே கொடுத்து விடுவார்கள். நாங்கள் ஒரு திருச்செந்தூர் ஒரு கடைக்கு சென்றிருக்கும் பொழுது எதுக்கும் கேட்டு பார்ப்போன்னு ஒரு வயதானவரிடம் உங்களுக்கு டாக்டர் சர்க்குணரை பற்றி தெரியுமா என்று கேட்டேன். எலும்பி நின்று கொண்டு அவருக்கு மனுஷர்களுக்கெல்லாம் ஒரு வைத்தியராக தெய்வமாக இருந்தவர், என்ன அவரை பற்றி கேட்கீங்க, யாருக்கும் தான தர்மம் பண்ணக்கூடியவர் சொன்னார். எனக்கு ரொம்ப வெறுப்பாகி போட்டது. ஆமாம், பிள்ளைகளுக்கு ஒன்றும் வைக்காமல் தான தர்மம் பண்ணி இருக்கு சார்னு அவர் சொல்லுகிறார். அவர்களுடைய தர்மம் தான் அவங்க எல்லாத்தையும் தலை காத்துக்கிட்டு இருக்கு, அதை மட்டும் மறக்காதீங்க, எப்போதும் அதை நினச்சிக்கிடுங்கன்னு சொன்னார். இதே போல தான் ஒவ்வொருவரும் நம் தாய் தகப்பனுடைய நல்ல குணங்களை பின்பற்றி அவர்களைப் போல நல்ல பேரோடு வாழ வேண்டும் என்று சொல்லி இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.